உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ராகு தோஷம் போக்கும் ஒரு கோவிலை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னோட பதிவுகளில் நான் நிறைய சர்பதோஷம், கால சர்பதோஷம் நீங்குவதற்கு நாம் எந்த கோவிலுக்கு போகணும், என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும், நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ராகுவுக்கு எந்த கோவில் போகணும், என்ன வழிபாடு பண்ணணும், கேதுவுக்கு என்ன கோவில் போகணுன்றத தனித்தனி பதிவுகளாகவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு ராகு தோஷம் நீக்கும் ஒரு அற்புதமான கோவிலை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாருக்காவது லக்னத்தில் ராகு இருந்தா, 2ல் ராகு இருந்தா, 7ல் 8ல் 5ல் ராகு இருந்தா, ராகு உங்கள் ஜாதகத்தில் அவயோகியாக இருந்தா, உங்களுக்கு ராகு தசை நடந்தா அல்லது ராகு புத்தி நடந்தா, அல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குதோ அந்த கிரகம், தசை நடத்தக்கூடிய கிரகம் ராகு சாரம் வாங்கி இருந்தா, நீங்கள் ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அவங்க எல்லாரும் போய் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் தான் இந்த கோவில். யாருக்கு ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்கோ, யாருக்கு ராகு அவயோகியாக இருக்கோ, யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்கிறதோ அல்லது தசை நடத்தக்கூடிய கிரகம் ராகு சாரம் வாங்கி இருக்கிறதோ, அல்லது யாரெல்லாம் ராகுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோ இவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. கோவில் துர்கை கோவில். ராகுவுக்கு அதிதேவதை யாரு? துர்கை தானே. அதனால தான் ராகு காலத்தில் துர்கை வழிபாடுன்றதே வழக்கத்துக்கு வந்தது. அந்த துர்கைக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய கோவில், ஊர் பேர் அம்மன்குடி, கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. நான் இந்த மாதிரி ஊர் பேர், கோவில் பேரெல்லாம் சொல்லும்போது உங்கள் ஊரில் இருந்து எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஊர் பேர் அம்மன்குடி, தஞ்சாவூர் கும்பகோணம் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய துர்கையை போய் ராகு காலத்தில் வழிபாடு செய்யணும். துர்கையை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது தான் சிறப்பு. இங்கே இருக்கக்கூடிய துர்கை மகிஷனை வதம் செய்த பிறகு இங்கே வந்து தடாகத்தில் நீராடி 12 ஆண்டுகள் தவம் செய்து அதன் பிறகு மக்களை காப்பதற்காக இங்கேயே குடிக்கொண்டாள். துர்கை என்கிற அம்மன் குடிக்கொண்ட ஊர் என்பதால் இந்த ஊருக்கு பெயர் அம்மன்குடி. அப்போ யாருக்கெல்லாம் ராகு தோஷம் இருக்கோ, ராகு தசை நடக்குதோ, ராகுவினுடைய அருள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் வாய்ப்பு இருக்கும்போது இங்கே வந்து ராகு காலத்தில் துர்கையை வழிபாடு செய்து பயன்பெறலாம். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.